அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி லா ஒன்றில் மிக மிக முக்கியமான டாபிக் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னால் தமிழில் பராமரிப்புன்னு அர்த்தம். ஸோ பராமரிப்புன்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் ஒரு ஐடியா வந்திருக்கும். யாரெல்லாம் பராமரிக்கணும்? மனித குலத்திற்கு தேவையான ஒரு விஷயம் இந்த பராமரிப்பு. மற்ற உயிரினங்களுக்கிட்ட இது கிடையாது. கிடையாது மீன்ஸ் என்னென்னா என்டையர் லைஃப் வரைக்கும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. அந்த பீரியட் முடிஞ்சவொடனே பராமரிக்கிறதை விட்டுடும். அதுங்க தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு பிழைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மனித குலத்துக்கு மட்டும்தான் இறக்கும் தருவாயில் இருக்கிற வரைக்கும், அதாவது உயிர் போகிற அடுத்த நொடி வரைக்கும் கூட ஒரு பராமரிப்பு தேவை. ஸோ பராமரிப்புன்றது மிக மிக முக்கியம். அதனை அடிப்படையில் கொண்டு தான் இந்த சட்டத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இன் 1956. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை அடிக்கடிக்கு கேட்பாங்க மீன்ஸ் என்னென்னா இது கேட்காம இருக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டாப்பிக்கை டச் பண்ணாமல் ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள்ஸாக ஒரு 2-3 கொஸ்டின்ஸை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்டோட கொஸ்டின் பேப்பர். இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், மெயின்டெனன்ஸ் அண்டர் முஸ்லீம் உமன். ஸோ மெயின்டெனன்ஸ்ன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் பார்த்திங்கன்னா இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆனால் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா முஸ்லீமை பற்றின டீட்டெயில்ஸை கேட்டிருக்கான். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. மெயின்டெனன்ஸ் என்னாவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக தான் வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வெறும் இந்து கான்செப்டுக்காக மட்டும்தான். ஆனால் கோர்ட்டு ப்ரொசீஜர் நடைமுறையில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. கிரிமினல் கோர்ட்டில் எம்சி பெட்டிஷன் போட்டாங்கன்னா நடைமுறையில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். ஆனால் முடிவுகள் எப்படி இருக்கும்னு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நம்ம வெறும் முஸ்லீம்ஸ் கேஸை நான் ஹேண்டில் பண்ணதில்லை. முடிவுகள் எப்படி இருக்கும், அவங்களுக்குன்னு தனி சட்டம் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் வாட்ச் பண்ணலை. பண்ணால் அதுக்கு தனி வீடியோ போடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டினை பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, முகமதியன் லா. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு வந்தாவே முஸ்லீமோட மெயின்டெனன்ஸை கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்துவை கவர் பண்ணிட்டாங்க பாருங்கள், கார்டியன்ஷிப்பில் கவர் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரே சப்ஜெக்ட் தான். உங்களுக்கே தெரியும் 1956 வந்த கான்செப்ட் தான். ஆனால் இதில் இந்து கான்செப்டில் கேட்டிருக்காங்க, இந்து சப்ஜெக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முகமதியன் லாலேருந்து எடுத்திருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் பர்பஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம போட்டுடலாம். அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. இவங்க என்ன முஸ்லீம்ஸ்லாம் மட்டுமே கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டுடுவாங்க. இந்த இடத்துல வேறு எதனா முஸ்லீம்ஸ் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ வைட்டேஜ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் கொடுப்பாங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஷார்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சேம் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஷார்ட் நோட்ஸில். இதெல்லாம் தனித்தனி வீடியோ போடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15 மார்க் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஃபேமிலி லா ஒன்றில். அதனால் மிக தெளிவாக கேட்டுக்குங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மிக மிக முக்கியமான ஒரு டாப்பிக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க நம்ம இப்போ ஃப்ளோட் சார்ட்டை நம்ம பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும். இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இன் 1956 இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது செக்ஷன் 18 அண்ட் 20 ஆரம்பிக்கிறேன். செக்ஷன் 18 எதை டிஃபைன் பண்ணி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஒய்ஃப், அதாவது மனைவியை பற்றின பராமரிப்பு பற்றின விஷயங்களை பற்றி செக்ஷன் 18 சொல்லுது. அவங்களுக்கு என்னென்னலாம் பராமரிப்பு கொடுக்கணும் ஓரளவுக்கு நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியை பராமரிக்க வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்குது அப்படின்றாங்க.
இதே கோர்ட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்ட வண்டி இழுத்தாவது உன் மனைவிக்கு நீ சோறு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடிக்கு பிரயோகப்படுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் தான் இந்த மனைவின்ற ஒரு கான்செப்ட்டு. செக்ஷன் 18 வந்து டிஃபைன் பண்ணி சொல்லுது. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்போம். கண்டிப்பாக நம்ம அந்த குடும்பத்தோட நேச்சரை பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ நம்மளுடைய தகப்பனாருடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்த்து வளர்ந்ததுனால இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கண்டிப்பாக கஷ்டமாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் 20 என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டையும் பேரண்ட்டையும் டிஃபைன் பண்ணுது. இதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான பராமரிப்பு தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பராமரிக்க வேண்டிய கடமை பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தோட கர்த்தாக்கு கண்டிப்பாக இருக்குது. மனுதர்ம சாஸ்திரம் கண்டிப்பாக ஒரு டாபிக் எழுதி தான் ஆகணும், ஒரு 4 லைனாவது எழுதி ஆகணும். மனுதர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவனுக்கு சொத்து இருக்குதோ இல்லையோ, அவர்கிட்ட வந்து நிறைய வருமானங்கள் வருதோ இல்லையோ, எப்படியா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய கடமை அந்த குடும்ப தலைவனுக்கு இருக்குது. அவர் அது கண்டிப்பாக சரியாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுது. அதையே தான் பின்வரும் காலங்களில் இந்த இந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்டும் மிக தெளிவாக சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் பேப்பரில் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஒரு 4 லைனாவது மனுதர்ம சாஸ்திரத்து பிரகாரம் இருக்கணும். அதன் பிரகாரம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். அந்த ஃப்ரேமிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிக் கொஸ்டினில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஓரலாக மெயின்டெனன்ஸை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. தனி டாப்பிக்காக மனுதர்ம சாஸ்திரா அப்படின்னு போட்டுட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்து அடாப்ஷன் ஆக்ட்னு போட்டுட்டு அதுக்கு தனியாக கொடுங்க நீங்கள். ஸோ இந்த 2 டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 பேஜ் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாபிக் உள்ள என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக ஒரு 5 பேஜஸ் கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ், அதாவது சார்ந்திருப்பவர்கள் யார் யார் அப்படின்ற பற்றின விஷயங்கள் வந்து செக்ஷன் 21 வந்து டிஃபைன் பண்ணி சொல்லுது. யாரெல்லாம் சார்ந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி, மகன், குழந்தைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடோ, தன்னுடைய மகன் திருமணமாகி மகன் இறந்திருந்தால் அந்த ஒரு பெண்ணையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன் வீட்டில் பிறந்திருந்த பெண் வந்து விடோவாக இருந்தாலும், ஸோ இந்த மாதிரியான நபர்களை எல்லாமே பராமரிக்கக்கூடிய கடமை வந்து அந்த குடும்ப தலைவனுக்கு இருக்குதுன்னு செக்ஷன் 21 வந்து டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதுக்கு இடைப்பட்ட ஒரு செக்ஷன் 19 இருக்குது பார்த்தீங்களா. செக்ஷன் 19 எதை பற்றி சொல்லுதுன்னா, மருமகள், அதாவது விதவை மருமகள், டாட்டர் இன் லா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து பாதுகாக்கிறத பற்றி செக்ஷன் 19 சொல்லுது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த செக்ஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிக்கு பாருங்கள். இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் நம்ம அடாப்ஷனை பற்றி தனியாக வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். அதோட செக்ஷன் பார்த்திங்கன்னா 11 ஸ்டார்ட் ஆகும். அதாவது பெற்றோர்கள் 2 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒரு கணவன், ஒரு மனைவி, இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நான். அதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸில் ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு தான், இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த 21 ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 11க்கு பதில் இந்த 21 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தர் 2 பேரும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி கூட ஏதோ உங்களுடைய கருத்து பிரகாரம் ஞாபகம் வச்சுக்கிங்க செக்ஷனை. ஏன்னா செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதற்கு முன்னாடி 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. 18லேருந்து 24 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். சார்ந்திருப்பவர்கள் யார் யார் அப்படின்றது ஜஸ்ட்டு புக்கில் ஒரு ரீடு ஒன்று கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம குடும்ப நபர்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பெருசாக இதை ஒன்றையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ஹோல் டாப்பிக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட்டு நம்மளுடைய ஃபேமிலியை மெயினில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம எக்ஸாம் எழுத வேண்டியது தான். நடுவில் செக்ஷனை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது லயாபிலிட்டி, அதாவது பொறுப்பு நிலை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவனுக்கும் அந்த கர்த்தான்னு சொல்லப்படுகிற குடும்ப தலைவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு நிலை. அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு, அதாவது பராமரிச்சுட்டு வராரு. இப்போ பார்த்திங்கன்னா பராமரிப்பு நிலை வந்து சொத்து வழியாக பிரியுதுன்னு வச்சுப்போம். சொத்து வழியாவோ இல்லை உயில் வழியாவோ பிரியுதுன்னா அவரவர்களுக்கு உண்டான பொறுப்பு நிலை. இப்போது ஒரு 1000 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு சொத்தை வந்து
2 பேருக்கு பிரிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 800 குடுக்குறாங்க, ஒருத்தருக்கு 200 குடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய பொறுப்பு நிலையும் பிரியும். 800 பிரிகிறவருக்கோட பொறுப்பு நிலை சற்று கூடுதலா இருக்கும். 200 பிரிக்கிறவருடைய பொறுப்பு நிலை வந்து சற்று குறைவா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22 வந்து டிஃபைன் பண்ணி சொல்லுது. உயில் வழி வரக்கூடிய சொத்து, இல்லைன்னா பங்குல வரக்கூடிய சொத்து, அந்த விகிதம் ரேஷியோ என்று சொல்லப்படுகின்ற அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்களுடைய பொறுப்பு நிலையம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 22 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதையும் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் ஒரே ஒரு ரீடு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அது பொறுப்பு நிலையை பற்றின முழு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மிக முக்கியமான விஷயம். இப்போ தன்னை சார்ந்தவருக்கு செலவாகக்கூடிய பராமரிப்பு தொகை. இப்போது இந்த கேஸ் தாங்க நம்மளுடைய கோர்ட்டில் நிறைய வரும். இதுதான் மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அமௌண்ட் பேஸ்டில் வரும். பராமரிப்பு தொகை வேண்டி எனக்கு வந்து இந்த வழக்கு நடத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வருவாங்க. ஸோ இதோட நிலையை சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 23. இந்த பராமரிப்பு தொகைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்லை கிடையாது, லிமிட் கிடையாது. இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு லிமிட் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு வரையறை கிடையாது. அது வந்து கோர்ட்டோடைய டிஸ்கிரிஷனரி பவராக இருக்குது. அதாவது அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த குடும்பத்தோட சூழலை பொறுத்து, அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து இந்த பராமரிப்பு தொகை வந்து மாறும். ஆனால் ஒரு கோர்ட் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை நிர்ணயிக்கும் போது அந்த குடும்பத்தோட பின்னணியை வந்து கண்டிப்பாக நினைவில் கொள்ளும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிளைண்ட்டை வச்சு, அவங்க கொடுக்கக்கூடிய கவுண்டரை வச்சு, அந்த கேஸுடைய தன்மையை வச்சு, அந்த நபர்களுடைய வலிமை, அதாவது பண வலிமை, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இந்த பராமரிப்பு தொகை கண்டிப்பாக நிர்ணயம் செய்யப்படும். அவங்களுடைய அந்தஸ்து, கேட்பவரின் நியாயமான தேவைகள். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்குது, குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு நிறைய இருக்குது, எனக்கு போயிட்டு வர செலவு நிறைய இருக்குது, இந்த மாதிரியான நியாயமான தேவைகளை கருத்தில் கொண்டும், அதே மாதிரி கொடுப்பவருடைய பண வலிமை, அவரு சம்பாதிக்கவே இல்லை. இப்படி தான் ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. ஒரு மனைவி பார்த்திங்கன்னா தன் கணவன்கிட்ட பார்த்திங்கன்னா 25,000 ரூபா மெயின்டெனன்ஸ் கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை வந்து ஆனரபிள் கோர்ட் பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து அந்த அம்மா கிட்ட கேட்குது. என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நேரடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். உங்களுடைய கணவனுக்கு என்னம்மா சேலரி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என் கணவன் வந்து 20,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே கோர்ட் என்ன கேட்குது, ஜட்ஜஸ் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20,000லேருந்து 25,000 சம்பாதிக்கிற ஒரு நபரால் மாதம் உங்களுக்கு எப்படி 25,000 கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ இது நியாயமான தேவையாக கோர்ட்டுக்கு படலை. ஸோ அதனால் கோர்ட்டு வந்து அந்த அம்மாவோட நியாயமான தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை நிர்ணயிக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கேஸ் நடந்தது, போன லோக் அதாலத்தில் முடிஞ்சது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து, அதாவது ஒரு சிஸ்டர், அவங்க அந்த பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அது. அவங்களுக்கு மேரேஜ் நடக்கலை. ஸோ அவங்கள பராமரிக்கிற பொறுப்பு அவங்க அண்ணனுக்கு வருது. அவங்க அண்ணனுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் வரும்போது அவங்க வந்து பிரியறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதனால் இவங்க வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. அந்த பெட்டிஷன் அலோவ் ஆகுது. அந்த பெட்டிஷன் அலோவ் ஆகி இது லோக் அதாலத்தை உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா, அந்த அம்மா வந்து ஒரு 3 lakhs பேசி முடிக்கிறாங்க லோக் அதாலத்தில். 3 lakhs அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க, இவரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பெட்டிஷனில் கொடுக்குறாரு, அப்படி உறுதிமொழி பத்திரத்தில் கொடுக்குறாருன்னா, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நான் இந்த தொகையை எனது தங்கைக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். அந்த வார்த்தை இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட சைடு தான் நாங்கள் கவுன்சிலாக இருந்தோம் நாங்கள். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் அதை நீக்கிட்டு வேறு எதனா தகுந்த வார்த்தை இருந்தால் போடுங்கன்னு சொல்லும்போது ஜட்ஜஸ் என்ன சொன்னார்னா, எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் குடும்ப உறவுக்குள்ளே தானே நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, எதுக்கு மனிதாபிமானன்ற ஒரு வார்த்தை ஏன் வருது அப்படின்னு கேட்கும்போது, எங்களோட எதிர்த்தரப்பினர் வந்து சரிங்க நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டிஷனை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் எடுத்துன்னு வந்து அந்த பண பரிமாற்றம் நடந்து அந்த லோக் அதாலத்து பார்த்திங்கன்னா சுமூகமாக முடிஞ்சுது. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, இந்த அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோர்ட்டு. அப்படிலாம் நம்மளுக்குள்ள பரஸ்பரமான ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கேட்குற தொகையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இதே பாருங்கள், இப்படி யோசிப்போனமோ, அது தங்கையாக இல்லாமல் மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொகை மாறும். கண்டிப்பாக 3 லட்சம்ன்றது கண்டிப்பாக
5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ இந்த தொகைன்றது வெவ்வேறு தரப்பினருக்கு வெவ்வேறு விதங்களில் மாறுபடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் கன்வர்ஷன். கன்வர்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 24 இதை டிஃபைன் பண்ணி சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் பெறக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து மதம் மாறிட்டாங்கன்னா, இந்து மதத்துலேருந்து வேறு ஒரு மதத்துக்கு மாறிட்டாங்கன்னா, அவங்க மெயின்டெனன்ஸ் பெறக்கூடிய தகுதியை ஆட்டோமேட்டிக்காக இழந்துடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருப்பாங்க. கன்வர்ஷன் இங்கே பாருங்கள், கன்வர்ஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் ஃபேமிலி. ஒரு நபர் வந்து கன்வர்ஷன் ஆயிட்டாங்கன்னா, தான் பிறந்த இந்து மதத்திலிருந்து வேறு ஒரு முஸ்லீம் மதத்திற்கோ இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான எஃபெக்ட் அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கு இருக்கிற பந்தம் என்னன்றது தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லுது. ஸோ இந்த டாபிக் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கொடுக்கவே கூடாது. அதாவது மெயின்டெனன்ஸ் கேட்டுட்டாங்களும் சரி, அடாப்ஷன் கேட்டாங்களும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட் கிட்ட, அதாவது இந்து அடாப்ஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் கீழே கண்டிப்பாக கன்வர்ஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்கணும். ஏன்னா கன்வர்ஷன் ஆகிட்டாங்கனாவே அவங்க இந்த மெயின்டெனன்ஸ் பெறவோ இல்லை சில பல விஷயங்களை பெறவோ அவங்க தகுதி இழந்ததாக இந்த சட்டம் வந்து மிக தெளிவாக சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தையை பற்றியோ இல்லைன்னா அவங்களுடைய உறவு நிலை பற்றியோ சொல்கிறாங்க. லெகிட்டிமேட் அண்ட் இல்லெகிட்டிமேட், அதாவது முறையுடன் வந்த மனைவி, அப்படி இல்லைனா முறை தவறி வந்த மனைவி, அப்படி இல்லைனா முறையுடன் பிறந்த குழந்தை, அப்படி இல்லைனா அதாவது திருமணத்தை பேஸ் பண்ணி பிறந்த குழந்தை, அப்படி இல்லைனா திருமணத்தை பேஸ் பண்ணாமல், அதாவது இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் சொல்கிறாங்களே அந்த மாதிரி பிறந்த குழந்தையோட நிலைமையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ குழந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக பராமரிப்புக்கு உட்பட்ட ஒரு நபர் தான் அந்த தலைவன் வந்து அந்த குழந்தையை பராமரித்து தான் ஆகணும். ஆனால் மனைவியோட நிலைமை தான் கொஞ்சம் மாறும். முறையுடன் வந்த மனைவிக்கும் முறை தவறி வந்த மனைவிக்கும் இருக்கிற பொறுப்பு நிலைகள் வேறு மாறும். இவங்களுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு சொன்ன மாதிரி கொடுக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாரல் அண்ட் லீகல் அப்படின்ற ஆப்ளிகேஷன், அதாவது கடமைகள் கடப்பாடுகள்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இயற்கையாக வரக்கூடிய ஒரு சில கடமைகள். அதாவது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் தான். மனு தர்ம சாஸ்திரப்படி இல்லைன்னா இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் படி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப பந்தம் வந்து அமைஞ்சிச்சுன்னா அது இயற்கையாக ட்ராவல் ஆகிட்ருக்கும். குழந்தைகள், அதுக்கப்புறம் மனைவிமார்கள், அதுக்கப்புறமா அண்ணன் கொண்டு, அதுக்கப்புறம் பெற்றோர்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள். இந்த இயற்கையான விஷயங்கள் தவறும் போது கண்டிப்பாக லீகல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே என்ட்ரி ஆகும். இந்த ஓல் விஷயத்தை சொன்னது தான் இந்த ஒரு கான்செப்ட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக வரக்கூடிய விஷயங்களா இல்லைனா லீகல் மூலிமா வரக்கூடிய விஷயங்களா நம்மளாக பார்த்து இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப். இது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா செக்ஷன் 3B டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த மோரல்ன்றது பார்த்திங்கன்னா நன்னெறி முறைகள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் அப்புறம் லீகல் ரிலேஷன்ஷிப்னு வரும். இதில் சொன்ன மாதிரி அனைத்து விதமான விஷயங்களும் இதுக்கும் பொருந்தும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பைலாக எழுதக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் படிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப தலைவனுக்கு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பு இயற்கையாக வரக்கூடியதா அப்படி இல்லைன்னா இயற்கை இல்லாமல் வரக்கூடியதா என்றதை நம்ம பார்க்கணும். நம்ம அதை மெயினில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த டாப்பிக்கை ஃபில் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இயற்கையான விஷயங்கள், அதாவது நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறமா அது வந்து லீகல் ரிலேஷன்ஷிப்பாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடிக்கு வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ்னு வரும்போது இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு வந்து டாபிக்ஸ், அதாவது ஹெட்லைன்ஸு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஹெட்லைன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கடன்னு எக்ஸாம்ஸ் எழுதிடுவீங்க. நீங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழக்குகள், இந்த மெயின்டெனன்ஸ் வழக்குகள் எப்படியெல்லாம் ட்ராவல் ஆகுன்றது தான் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட். அதாவது கிரிமினலில் பார்த்திங்கன்னா டிவி ஆக்டாக கவர் ஆகும். அதே மாதிரி சிஆர்பிசி, அதாவது சிஆர்பிசியில் பார்த்திங்கன்னா சிஆர்பிசி 125ல் கவர் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட்டை டிசைட் பண்ணுறது, இந்த யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிஆர்பிசி 125ல் கவர் ஆகும். ஸோ
கோர்ட்டுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 125 கேஸ் 125 கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இது அண்டரில் தான் வரும். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள், பெண்களால் மட்டும் வரக்கூடிய சண்டைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பெண்களால் வரக்கூடிய சண்டைகள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரிமினலில் தான் வந்துடும் நம்மளுக்கு. மாமியார் மருமகள், அதுக்கப்புறம் மருமகள் வந்து மாமியாரை கொடுமைப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் ஆக்டில் வரும். இதுவும் ஃபேமிலி, அது அண்ட் தென் கிரிமினல் கோர்ட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் நேச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டாக வரும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிவில் நேச்சராக தான் ட்ராவல் ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா சிவில் நேச்சராக தான் ட்ராவல் ஆகும். எப்படி நம்ம ஒரு கேஸு சிவில் நேச்சராக ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் நேச்சர் மீன்ஸ் என்னென்னா கிரிமினல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில், ரெண்டும் கலந்த மாதிரி வரும். கோர்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிமினல் கோர்ட்டு, ஆனால் நேச்சர் பார்த்தீங்கன்னா சிவில் நேச்சரில் நடக்கும். சிவில் நேச்சர்னால் என்னென்னா 2 பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தன்னுடைய கேஸை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷனர், இது ரெஸ்பாண்டன்ட் இல்லையா? ஸோ இவங்க 2 பேருமே வெளியிலேருந்து தன்னுடைய வழக்கை நடத்துவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சிவில் நேச்சர். ஆனால் கிரிமினல் நேச்சர் அப்படி கிடையாது. ஒரு பார்ட்டி பார்த்திங்கன்னா ப்ரிசன் உள்ளே இருப்பார், ஒரு பார்ட்டி பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் நேச்சர், ஃபுல்லி அண்ட் கிரிமினல். ஓகேங்களா? இந்த விஷயங்களையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதேமாதிரி சிவில் நேச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட்னா இது டிவோர்ஸு, ஜுடிஷியல் செப்பரேஷன், கான்ஜுகல் ரைட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்பியூட்ன்றது அவங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற நிலத்தகராறு, வழி தகராறு, சொத்து தகராறு, பாக பிரிவினை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்பியூட்டில் வரும். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நபர்கள், அதாவது இந்த குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர்கள் தான் அனைத்து விதமான கோர்ட்டுகளையும் ஆக்சஸ் செய்ய தகுதி பெற்றவர்கள். குடும்ப அதாவது எல்லாராலையும் குடும்ப கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரனோ அக்கத்து வீட்டுக்காரனோ குடும்ப கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் இவங்க குடும்ப கோர்ட்டுக்கும் போகலாம், சிவில் கோர்ட்டுக்கும் போகலாம், ஃபேமிலி கோர்ட்டுக்கும் போகலாம், அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட்டுக்கும் போகலாம். ஸோ எல்லா கோர்ட்டுக்கும் போகக்கூடிய, அதாவது வழக்கு பதியக்கூடிய உரிமை படைத்த, அதாவது தகுதி படைத்த, உரிமை கிடையாது, தகுதி படைத்த ஒரே நபர் இந்த ஃபேமிலிலேருந்து வரவங்களால் மட்டும்தான் முடியும், மற்றவங்களால முடியாது. ஏதோ ஒரு கோர்ட் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. எதனா ஒரு ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக அவங்களால ஃபேமிலி கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் இவங்க எல்லா கோர்ட்டுக்கும் போகலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஆடட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க, நேரடியாக கேட்க மாட்டாங்க. நேரடியாக கேட்டாங்களாலும் சரி, ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, கான்செப்ட் இது தான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களால் எழுத முடியாது. அவங்க ஒரு மாதிரி மாடுலேஷனாக கேட்குறாங்களேன்றதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்படி கேட்டாலும் சரி, கொஸ்டின்லேருந்து பதில் எடுக்க கற்றுக்குங்க. அந்த பதிலிருந்து இந்த விஷயத்தை உள்ளே இன்புட் போட கற்றுக்குங்க. ஒரு எக்ஸாம் எழுதுறதே ஒரு கலை தான் அது. அந்த கலையை கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அரியர் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அழகாக பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம், என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு அட்வொகேட்டாக நம்ம தொழில் புரியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.